தமிழ்நாடு போய் பீகாரோட கம்பேர் பண்றீங்க, அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுங்க, சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணுங்க. சரி அதையும் போய் இப்ப கம்பேர் தான் பண்ணி பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால எவ்வளோடா ஜிஆர்னு பார்த்தா 43, தமிழ்நாடு 52, அமெரிக்கா வந்து 43. That is what it really means. We are beating America in GER. அமெரிக்கா வந்து ஒரு வளர்ந்த நாடா இருக்கிறதுக்கு காரணம் அங்க நிறைய பணக்காரங்க இருக்குன்னு அர்த்தம் இல்ல. 90% மிடில் கிளாஸ். நாம இப்ப 57%ல இருக்கு. நாம 90%க்கு போகணும். அவ்வளவுதான் கோல். இந்த 90% போனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த சோஷியல் இன்க்ளூஷன், சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிரும். 3600 பேருக்கு ஒரு டாக்டர் யூபில. 4 times worse than international standards. 16 times worse than தமிழ்நாடு. 16 times worse than தமிழ்நாடு. 16 times. That's what we are talking. So தமிழ்நாடோட பர்த் ரேட் என்ன? ஹெல்த் கேர் வந்து சாதாரண வெறும் டாக்டர் மாத்திரம் கிடையாது. ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்ஃபென்ட் மார்டாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கு, ஓகேங்களா? அப்புறம் வந்து சைல்டோட ஹெல்த் இருக்கு, இந்த மாதிரி நிறைய உமனோட ஹெல்த் இருக்கு. இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் எடுத்துக்கோங்க. We are 100% better than national average. 100%. அப்படின்னா எப்படி அந்த 100% பாசிபிள்னா, கடைசியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஹெல்த் கேர் போய் சேர்ந்தா மாத்திரம் தான் 100% பெட்டர் than national average வரவே முடியும். அப்படின்னா வெறும் நகரத்துல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் ஹெல்த் கேர் கிடைக்கல, கடைசி கட்ட கிராமத்து வரைக்கும் ஹெல்த் கேர் போகுது. WHO என்ன சொல்றான்? 1000 பேருக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படிங்கிறான். நாம எவ்வளவு இருக்கோம் யாருக்கா தெரியுமா? எத்தனை பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கு தமிழ்நாட்டுல? 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கும். WHO ஸ்டாண்டர்ட் வந்து 1000க்கு 1, தமிழ்நாட்டுல வந்து 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கும். 4 times பெட்டர் than இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். நீட்டுக்கு முன்னாலயா பின்னாலயா? அதான் பிரச்சனை. நீட்டு பார்த்தா பயமா பகீர் எரியுது நீட்டு கேட்கும் பொழுது. ஏன்னா இதை காலி பண்றதா அவங்களோட குறிக்கோள். நீங்க பூனே பாம்பே தவிர வேற எந்த சிட்டியும் போய் பாருங்க மகாராஷ்டிரால, மொக்கையா இருக்கும். உங்களால நம்பவே முடியாது. ஆக்சுவலா பாம்பே தாண்டி பூனே போவீங்க, பூனேக்கு அப்புறம் வேற எங்கேயாவது போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க. தமிழ்நாட்டுல மாத்திரம் நீங்க சென்னை தாண்டி போனீங்கன்னா திருச்சி போகலாம், திருச்சி போனீங்கன்னா சேலம் போகலாம், சேலம் போனீங்கன்னா ஈரோடு போகலாம், அங்கிருந்து தாண்டி போனீங்கன்னா கோயம்புத்தூர் வரும், இந்த பக்கம் வந்தீங்கன்னா தஞ்சாவூர் இருக்கும், அந்த பக்கம் போனீங்கன்னா திருநெல்வேலி வந்துடும். வருஷலாம் உங்களுக்கு வளர்ந்த சிட்டிஸ் இருக்கும். ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கிட்டேன், அது பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு. அதுக்கு அங்கிருந்து தான் எனக்கு பண்ணிட்டு இருக்கேன். இது போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தமிழ்நாடு எவ்வளவு டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. என்னங்க அப்படின்னா, கடைசியில இருக்கிற அந்த வயல் வரைக்கும் சிமெண்ட் ரோடு இருக்கு. நீங்க அறுவடை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, அப்படியே ரோட்ல உங்களுக்கு வண்டி டிராக்டர் வச்சு நீங்க எடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் கர்நாடகால பாசிபிளே கிடையாது ஆக்சுவலா. சோ உங்களுக்கு லாஸ்ட் மைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது வெறுமனே நம்ம ஏதோ இங்க இருந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போற ரோடு முக்கியம் இல்ல. இந்த லாஸ்ட் மைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிக அதிகமா மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாத்திரம் தான், வேற எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 57% அர்பனைஸ்டு ஸ்டேட் இந்த என்டையர் கண்ட்ரி இஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடு கிராமத்துல வாழல, ஏன்னா 57% ஆல்ரெடி நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. வெறும் 43% தான் கிராமத்துல இருக்கு. இன்னும் 5-6 வருஷத்துல, மேக்ஸிமம் இன்னும் 10 வருஷத்துல இந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட 70-30 மாறிடும். டிராவிடியன் மாடல் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி மாடல். நம்ம எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றது தான் டிராவிடியன் மாடல். சோ இதுதான் ரொம்ப ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். நீ எனக்கு கீழே அப்படின்னு சொல்றது ஆரியல் மாடல், நீ எனக்கு சமம் அப்படின்னு சொல்றது டிராவிடியன் மாடல். இது ரெண்டும் ஐடியாலஜிக்கலி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இந்த ஐடியாலஜிக்கு பேஸ் பண்ணி இந்த ஐடியாலஜியை ரியாலிட்டியா மாத்துறதுக்கு உண்டான எக்கனாமிக் மாடல் தான் டிராவிடியன் மாடல். இது டிராவிடியன் ஐடியாலஜி, இது எக்கனாமிக் மாடல்.